குடும்ப வாழ்க்கையில நாங்க எங்க போறோன்னே எங்களுக்கு தெரியல. எப்பவுமே சண்டையாவே இருக்கு. அது போக நாங்க 2 பேரும் யார் மேல யாருக்கு இல்லைன்னு பார்த்துட்டுருக்கோம். யார் தப்பு, யார் சரின்னு பார்த்துட்டுருக்கோம். எங்களுக்குள்ள ப்ராப்பரான கம்யூனிகேஷனே இருக்கிறதில்ல. அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நடந்துட்டே இருக்கு. இத வந்து ஒரு பெரிய விஷயமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு சமயம் அந்த பிரச்சனை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முடிவே இருக்காது. இந்த பிரச்சனை நீண்டுட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு உறுத்தலாவே இருந்துட்டே இருக்கும். இந்த மாரி பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறீங்க அப்படின்னா, நாங்க ஒரு ஃப்ரீ வெபினார் ஒண்ணு போட்டிருக்கோம். அதுல 3 விஷயங்கள தான் பத்தி பேசப்போறோம். முக்கியமான 3 விஷயங்கள். என்ன அப்படின்னா, ஈகோ ஈகோ பிரச்சனையினால குடும்பத்தில என்னென்னலாம் வருது? என்னென்ன வருது? அத நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப் போறோம். குடும்பத்தில கம்யூனிகேஷன் என்னென்ன அளவுக்கு முக்கியமானது? அது எப்படியெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லித் தரப் போறோம். 3வது கப்புல்ஸ் வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்து ஒரு கோல் வச்சிருக்கணும். ஒரு பெரிய கோல் வச்சிருக்கணும். அந்த கோல எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு போறாங்க முன்னாடி அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு சின்ன வெபினார் ஒண்ணு வச்சிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ வெபினார் தான். உங்களுக்கு இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல வெபினார் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு டிஎம் பண்றோம். ஒருவேளை இந்த வெபினார் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.